Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. Again உங்கள் எல்லாரையுமே ஒரு vlog ஒன்றில் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐம் ஷூர் இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதும். என்னாண்டா மார்னிங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெளியே போயிட்டு இருந்தோம். அதோட கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து லஞ்ச் குக் பண்ணி ஈவினிங் ஒரு டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சேன். அதை எல்லாத்தையுமே தான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய ஒரு சந்தோஷமான எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம் ஒன்றையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதோட யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த vlog-ஐ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீக் டேல தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்கல, டே ஆஃபாக இருந்தார். பிள்ளைங்களை வளமையான மாதிரி மார்னிங்கே ஸ்கூலுக்காக ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் 2-3 டேஸாகவே இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் வைப் ஸ்டார்ட் ஆகின மாதிரி நல்லாவே வெதரும் சேஞ்ச் ஆகி ஒரு வார்மாக இருந்துச்சு. மார்னிங்கே நல்ல வார்மாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் ட்ராப்பிங் முடிச்சுட்டு வந்ததோட ஹஸ்பண்ட் சொன்னார், நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெளியே போவோம்னு சொல்லி. நார்மலி லஞ்ச் டின்னருக்கு வெளியே போயிட்டு படும், ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு படுறது சரி குறைவாக தான் இருக்கும். எங்களுக்கு ஊரில் மாதிரி அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே மாட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு எங்கள் ஸ்ரீலங்கனான கேரவனில் வந்து ஃபுட் கேட்ரிங் செய்வாங்க. அவர்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே இருக்குது. அவர் கேரவன்லே ஃபுட் எல்லாம் செஞ்சு டேக்கவே கொடுப்பாங்க. இப்போ சம்மராக இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்து எங்களுக்கு போய் சாப்பிடலாம். இன்றைக்கி அங்கனைக்கு போயிட்டு சுட சுட சாப்பிடலாம்னு சொல்லித்தான் மார்னிங்கே போயிருந்தோம். பராட்டா, முட்டை ரொட்டி, பருப்பு கறி இறைச்சி, அதோட சிக்கன் ஃப்ரையும் இன்றைக்கி அவர் செஞ்சுருந்தார். நார்மலியே எங்களுக்கு டேக்அவேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தான் சாப்பிட்டு பட்டிருக்குது. இது தான் மிச்ச நாளைக்கு புறம் போயிட்டு அங்கே சாப்பிட்டு இருக்கிறோம். என்ன தான் டேக்அவே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிட்டு இருந்தாலும் அங்கே போயிட்டு சுட சுட சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசையான சாப்பாடெல்லாம் என்ன தான் நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடக்குள்ள அது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே நேரம் உடனே அங்கனைக்கே செஞ்சு தந்து சாப்பிடும் போது அந்த சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரொட்டிக்கான கறிகளோட ஒரு கட்டை சம்பளம் இருந்துச்சு. நல்ல ஸ்பைஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணி ருசித்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட போட இந்த கேரவன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. அப்போ அங்கிருந்து எங்களுக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் லேண்ட் ஆகுறத கூட பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே இந்த ஃப்ளைட் சத்தம் கேட்டதும் எங்களை ஃப்ளைட் வருவதுன்னு சொல்லி மேலே பார்க்குற பழக்கம் இன்னுமே எங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான வியூஸோடு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் நாங்கள் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்துச்சு. வீட்டுக்கு போகிற வழியிலேயே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வீட்டுக்கு போயிடலாம்ட்டு வளமையாக நாங்கள் போகிற இந்த இந்தியன் ஷாப் ஒன்றுக்கு தான் போயிருந்தேன். நார்மலியே நாங்கள் ஷாப்பிங் பண்ணக்கூடிய இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு நாங்கள் என்ன தான் போயிருந்தாலும் எங்கள்ட ஸ்ரீலங்கன் திங்ஸ் எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் மீட்ஸ்வல் எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் இங்கே செப்பரேட்டாக ஒரு ஷாப்புக்கு போக வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லியே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இந்தியன் க்ரோசரி ஷாப்புக்கு தான் நான் வந்து படும். இந்த ஷாப்பில் ஸ்ரீலங்கன் இந்தியன் திங்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஏஷியன்ஸ் ஃபுட்ஸுமே இங்கே இருக்கும். நிறையவே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கூட எங்களுக்கு இங்கே வாங்கி கொள்ளையிலும். வீக்லி ஷாப்பிங் பண்ணும்போது இங்கேயே வந்து நாங்கள் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கெல்லாம் நாங்கள் திங்ஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரீஸ்லேருந்து வர்றதுனால எங்களுக்கு எது எடுக்கிறதுன்ற குழப்பமே இருக்கும். இஞ்சியுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் மாதிரி சின்னதாக இல்லாமல் பெருசாக இருக்கும். ஆனால் காரம் குறைவாக தான் இருக்கும். சைனாலேருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறைக்கு ஒவ்வொரு கடைகளுக்கு போய்படும். எங்கே எது இருக்கிறதோ அதைத்தான் எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி நான் போயிட்டு இருந்த நேரம் நிறையவே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதுவரை எடுக்கிறதோடு மற்ற தேவையான திங்ஸ்வல் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஏர்லியாக சொல்லியிருந்த மாதிரி ஹலால் மீட்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப்ஸ் இருக்குது. அதில் போய் தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான மீட்ஸ்வெல்லாம் வாங்கிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான எல்லா மீட்ஸையுமே எடுத்துக்கொள்ளையிலுமா இருக்கும். அதுலேயும் வந்து மீட்ஸ்வெல் வந்து சில நேரத்துக்கு மெரினேட் பண்ணி கூட வச்சுருப்பாங்க. அவசரமாக ஏதாவது செய்யணும்டா கூட இங்கே வாங்கிக்கொள்ளையிலும். பொதுவாகவே ஹஸ்பண்ட் டே ஆஃபாக இருந்த நாளைக்கு தான் மோஸ்ட்லி வந்து ஷாப்பிங் போயிட்டு படும். எல்லா ஷாப்ஸ்க்கும் போயிட்டு ஒரே தடவையில் தேவையான திங்ஸ்வெல் எடுத்துகிட்டு வருவோம்.
கடைசியாக தேவையான மீட்ஸ் விலையும் ஆர்டர் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரைஸ் அண்ட் கரீஸ் தான் செய்யலாம்னு இருந்தேன். கொண்டு வந்திருந்த வெஜிடபிள்ஸில் ஏதாவது 2 செஞ்சுட்டு பீஃப் டெவல் போடலாம்னு தான் பீஃபை கொஞ்சம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்செடுக்க போகிறேன். பீஃபை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பெப்பர் பவுடர் கொஞ்சமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பீஃப் குக் ஆகுறதுக்கு ஒரு 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் நார்மல் பேனில் குக் பண்ணுறதா இருந்தாண்டா ஒரு 20 மினிட்ஸுக்கு மாதிரி இதை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளும். திருப்பி நாங்கள் டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால நிறையவே அது குக் ஆக வேண்டியது இல்லை. கொண்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி குக் பண்ணக்கூடிய வெஜ்ஜீஸை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நிறையவே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால ஸ்ரீலங்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் பீக்கங்காய் சிறகவரை கத்தரிக்காய் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த சிறகவரைக்கு தம்பலான்னு கூட ஸ்ரீலங்கத்தில் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்லலாம் அவரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த வெஜிடபிள்ஸுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அவரை பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு மிச்சம் நல்லம்னு சொல்லுவாங்க. அதோடு லோ கலோரிஸான ஒரு வெஜ்ஜீஸும் தான். இதை நாங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பீன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயும் உள்ள நார்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அவரையை சுண்டல் பொரியல் எந்த மாதிரி வேணும்னாலும் செஞ்சு கொள்ளையிலும். எங்களோட வீட்டிலெல்லாம் உம்மை தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா சுண்டல் மாதிரி தான் செய்வாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அவரை எடுத்துகிட்டு வந்தால் பொரியல் இல்லாட்டி சுண்டல் மாதிரி தான் மோஸ்ட்லியே செய்வேன். பீக்கங்காயில் கூட பாலுக்கும் செய்வாங்க, பொரியலாகவும் செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்கான கோகோனட் மில்க் ஊற்றி பாலுக்கு தான் ஆக்க போகிறேன். அதோட தோலெல்லாம் சீவினதுக்கு பிறகு நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நல்லாவே தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் ஒரு சாதாரண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். தேவையான வெஜிடபிள்ஸ் அதோட வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன்டா எங்களுக்கு ஒரே தடவையில் குக் பண்ணி எடுத்துடலாம். லேட்டாக கிச்சனுக்கு வந்திருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு குயிக்காகவே குக் பண்ணி கொள்ளையிலும் அரைக்கும். அவரையை வச்சு நான் இன்றைக்கி சுண்டல் தான் செய்கிறதுனால சின்னதாக மெல்லிசாக இதை நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பொரியல் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ண வேண்டியது இல்லை, கொஞ்சம் திக்காக கட் பண்ணி கொள்ளையிலும். நான் சுண்டல் செய்கிறதுனால நல்ல மெல்லிசாக இதை கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா இதோட கசரு போகிற வரைக்கும் பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2 தடவைக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு தண்ணியை வீசிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கடைசியாக கழுவினதுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவரையில் இருக்கிற கசரு போகிறதுக்காகத்தான் இந்த மாதிரி உப்பு சேர்த்து கழுவி எடுக்கிறேன்னு உம்மா சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக கழுவினதுக்கு பிறகு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு இப்போ ஈஸியாக குக் பண்ணிடலாம். அப்போ ஒரு சைடில் பீக்கங்காவை குக் பண்ணுறதுக்காக ஆயில் சூடாவினத்தோடு சின்னதாக சாப் பண்ணின கார்லிக் சேர்த்திருக்கிறேன். கார்லிக் நல்லா ஃப்ரைட் ஆவினத்தோடு ஸ்லைஸ்டாக கட் பண்ண ஒனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோஸ், கரி லீஃப் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். அவரை சுண்டல் செய்கிறதுக்கு க்ரீன் சில்லி, ஸ்லைஸ்டாக கட் பண்ண ஒனியன், கரி லீஃப் சேர்த்திக்கோங்க. அதோடு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போட்டிருக்கிறேன். சுண்டல் செய்யும் போது தேங்காய் நிறைய போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள், அதோட மாசி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாவினத்தோடு இதை பேனில் போட்டு ஒரு மூடியால் மூடி வச்சுடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினத்தோடு பீக்கங்காவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு டர்மரிக், பெப்பர் பவுடர் கொஞ்சம், கியூமின் பவுடர் கொஞ்சம், தேவையான அளவு உப்பும் மாசியும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 கரீஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்லேயே எங்களுக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளும். குறைஞ்சது ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். நான் ஏர்லியாகவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நியூஸ் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு. அது என்னான்னு சொன்னால் இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கிறோம். என்னாண்டா 2 இயர்ஸுக்கு பிறகு இந்த சம்மர் ஹாலிடேஸுக்காக ஸ்ரீலங்கா போகிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாங் சம்மர் ஹாலிடேஸ்ன்னு சொன்னால் ஜூலையில் தான் கிடைக்கும்.
6 வீக்ஸ் ஹாலிடே கிடைக்குது. ஸோ இந்த முறை ஹாலிடேக்காக ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகிறோம். ஃபேமிலிஸ் எல்லாரையும் மீட் பண்ணலாம்னு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறோம். இப்போ வந்து பிள்ளைங்களுமே வந்து நாள் கிட்டவாவ எப்போ போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டேஸும் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்குது. ஷாப்பிங், அதே நேரம் பிள்ளைங்கள்டையும் ஸ்கூல் எண்ட் ஆஃப் இயர்னால அவங்களையும் ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படியே இந்த நாட்கள் வந்து பிஸியாகவே போயிட்டு இருக்குது. பீக்கங்காவும் நல்லா வெந்ததோடு அதுக்கு கடைசியாக திக்கான கோகோனட் மில்க் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும். அவரை சுண்டலும் நல்லா வெந்ததுக்கு பிறகு குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும். அதோடைய கத்தரிக்காய் சம்பல் செய்கிறதுக்காக கத்தரிக்காவை ஸ்லைஸ்டாக நான் ஏர்லியாக காட்டியிருந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆயில் நல்லா சூடாவினத்தோடு ஆயிலில் போட்டு 2 சைடும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோடைய பீஃப் டெவல் செய்கிறதுக்காக நான் பீஃபை அவிச்சு வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் வீசினதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் நல்லா சூடாவினத்தோட பீஃப் பீசஸை போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கணும். பீஃப் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு போடாமல் 2 பெஜ்ஜுக்கு போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கோறேன். 2 சைடையும் இடையில திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரைடாகவே கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆவினத்தோடு ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பீஃப் டெவல் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாவினத்தோடு கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட் சேர்த்திருக்கிறேன். ஸ்லைஸ்டாக கட் பண்ணின ஒரு 2-3 ஆனியன்ஸ், அதோட டொமேட்டோஸ், க்ரீன் சில்லி, கரி லீஃப் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் ஆனியன்ஸ் எல்லாம் வதங்க தேவையில்லை. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பீஃபை சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் வந்து நான் ஹாட் சில்லி சோஸ் சேர்த்திக்கிறேன். சில்லி சோஸுக்கு பதிலாக உங்களுக்கு டொமேட்டோ சோஸும் கூட இதுக்கு சேர்த்துக்கொள்ளும். கடைசியாக இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ண ஆனியன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஆனியன் ஸ்லைஸ் சேர்த்திருக்கிறதுனால இது கொஞ்சம் கடிப்படுறதுக்காக இருக்கணும். ஸோ வதங்க தேவையில்லை. இப்போ எங்களோட பீஃப் டெவல் ரெடியாக வருச்சு. அடுத்ததாக கத்தரிக்காய் சம்பல் பச்சையாக செய்ய போகிறோம். இதுக்கு ஸ்லைஸ்டாக கட் பண்ண ஆனியன், க்ரீன் சில்லி, அதோட டொமேட்டோஸ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், அதோட கொஞ்சமாக மாசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்தரிக்காவை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா கத்தரிக்காய் சம்பல் ரெடி. இதுக்கு விருப்பம்டா உங்களுக்கு திக்கான கோகோனட் மில்க் கூட சேர்த்துக்கொள்ளும். நான் சும்மா தான் செஞ்சு எடுத்திருக்கிறேன். கறி எல்லாம் செஞ்சதோடு கடைசியாக ரைஸையும் வச்சு எடுத்திருக்கிறேன். பீஃப் டெவல், கத்தரிக்காய் சம்பல், அவரக்காய் சுண்டல், பீக்கங்காய், இது தான் எங்களோட சிம்பிளான லஞ்ச். ஸ்பெஷலாக நாங்கள் குக் பண்ணலாண்டாலும் சிம்பிளான கறீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நாங்கள் குக் பண்ணினோம்டா சாப்பாடு எப்போவுமே போதாமல் போயிடும். என்னாண்டா செஞ்சிருக்கிற கறீஸை பொறுத்து தான் நிறைய சாப்பிட்றோமா குறைவாக சாப்பிட்றோமான்னு இருக்கும். சில நேரங்களில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மாதிரி குக் பண்ணியிருப்போம், ஆனால் நல்லா சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் உள்ள குக் பண்ணி பாருங்கள், சாப்பாடே வந்து உங்களுக்கு போதாமல் போயிடும். இந்த கம்போவில் நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கட்டாயம் எக்ஸ்ட்ராவாக 2 கப் ரைஸை வச்சே செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்களுமே வந்து நல்லாவே இந்த சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி டீ டைமுக்கு பயத்துருண்டை, அதாவது சுசியம் தான் செய்ய போகிறேன். இந்த பயத்துருண்டை ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதில் ஒன்றுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி கடைகளில் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு இல்லாட்டி டீ டைமுக்கு கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வீட்டில் குயிக்காகவே செஞ்சு கேளுமா இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் பயறு எடுத்திருக்கிறேன். இதை வந்து செய்யும் போது நான் பயறு ஊற வைக்க மாட்டேன். நார்மலியே ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணி எடுப்பேன். சிலவங்க வந்து ஊற வச்சு செய்வாங்க. நான் எப்பவுமே செய்யும் போது ஊற வைக்காமல் இந்த மாதிரி தான் செஞ்செடுப்பேன். பயறை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1/2 டீஸ்பூன் சோல் சேர்த்திக்கிறேன். இது குக் ஆகுறதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க.
இந்த பயரை ஊற வைக்காமல் அவிக்கிறதுனால தான் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்படுது. அதனால தான் 2 கப்புக்கு 5 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சு இதை பயரை குக் பண்ணி எடுத்துக்கணும். 4 விசில் பட்டதுக்கு பிறகு குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு பிறகு கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயறு நல்லா வெந்திருக்குது. நாங்கள் சேர்த்திருந்ததில் கொஞ்சமாக தண்ணி கூடுதலாக இதில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எக்ஸஸாக இருக்கிற இந்த தண்ணியை வடிய வச்சு நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பயத்துருண்டைக்கு தேவையான தேங்காய் சுண்டலை செஞ்சுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டில் சுகர் கரமலைஸ் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சுகரை மெல்ட் பண்ணி நல்லா கரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுகர் மெல்ட் ஆகி நல்லா கரமலைஸ்ட் ஆவினத்தோடு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அழகான கோல்டன் கலரில் சுகரை கரமலைஸ் பண்ணிக்கோங்க. மிச்ச நேரம் வச்சிங்கன்னா இது கசப்பாகிடும். ஸோ இந்த கலர் இருந்தாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும். இது கூட இப்போ 1/4 கப் தண்ணியும் கொஞ்சமாக ஏலக்காய் கருவா சேர்த்திக்கிறேன். இப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து சுகர் சேர்த்திக்கொள்ளையிலும் நான் 1/2 கப் கருப்பட்டியும் 1/2 கப் சுகரும் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் கருப்பட்டி எல்லாம் நல்லா மெல்ட் ஆவினத்தோடு ஒரு தேங்காவை துருவி எடுத்திருக்கிறேன். அது கூடவே பிஞ்சளவு சோல்ட்டையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி இந்த சுண்டலை செஞ்சு எடுத்துக்கணும். நாங்கள் சுருட்டாப்பம் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டல் செய்கிற மாதிரி தான் இதுக்கும் செஞ்சு எடுத்துக்கணும். ஆனால் இதில் சம்பல் பார்த்திங்கன்னா நல்லாவே பானி எதுவும் இல்லாமல் நல்லாவே கொஞ்சம் ட்ரையாக விரிக்கணும். இந்த மாதிரி சுண்டலை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பயரில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூடவே செஞ்சு வச்சிருக்கிற நாங்கள் தேங்காய் சுண்டலையும் சேர்த்து பயரோடு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பயரையும் சுண்டலையும் ஒரே தடவையில் போடாமல் ஹாஃப் சுண்டலை ஃபஸ்ட்டுக்கு பயரோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு மீதமுள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கையால் பிசைஞ்சு தான் நாங்கள் இதை போல் செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரையில் ரெண்டையும் ஒன்றாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான சைஸில் இந்த போல்களை செஞ்சு எடுத்துக்கணும். நான் மீடியம் சைஸில் இந்த போல்களை செஞ்சு எடுக்கிறேன். ஸ்ரீலங்காவில் எந்த சாப்பாட்டு கடைகளுக்கும் போனாலும் இந்த பயத்துருண்டை கட்டாயமாகவே இருக்கும். நாங்கள் எல்லாருமே இதை ஸ்ரீலங்காவில் விரும்பியே சாப்பிட்டிருப்போம். இந்த பயத்துருண்டையை எந்த கஷ்டமும் இல்லாமல் வீட்லேயே எங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலுமா இருக்கும். பயறு சுண்டலை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போல்களை செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பயத்துருண்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாவு மிக்சரில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்காக 1/2 கப் பிளேன் ஃப்ளை எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சோல்ட்டும் பிஞ்சளவு டர்மரிக் பவுடரும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவு மிக்சரை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கணும். ஒரே தடவையில் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கும் இல்லாமல் தின்னும் இல்லாத கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு மிக்சரை செஞ்சு எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நான் காட்டுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இது தான் பயத்துருண்டைக்கு தேவையான மாவு பேட்டர். இந்த பயத்துருண்டைகளை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயிலை சூடு பண்ண வச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையையும் இந்த மாவு மிக்சரில் போட்டு நல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கணும். மாவில் நல்லா கோட் பண்ணி சூடாகின ஆயிலில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு போலையும் மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இடைவெளி வச்சு இதை போட்டுக்கோங்க. ஆயிலில் போட்டதும் உடனே பெரட்டாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் காட்டுற மாதிரி மெதுவாகவே இதை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஃப்ரைட் ஆகி மேலால் நாங்கள் போட்டிருந்த கோட் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆவினத்தோடு ஆயிலிருந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த பயத்துருண்டை மார்னிங் டைமில் தான் ஸ்ரீலங்கா கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு கூட இதை செஞ்சு கொள்ளையிலும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு மீதமுள்ள போல்களையும் மாவில் பெரட்டி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
1 கப் சூடான இஞ்சி பிளேன் டீ இல்லாட்டி டீ கூட இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு கடையிலேயே நீங்கள் பயத்துருண்டை வாங்க மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட நினைக்கும் போதே உடனடியாகவே குயிக் அண்ட் ஈஸியாக இந்த பயத்துருண்டையை உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். கட்டாயம் நீங்களும் இந்த பயத்துருண்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும், நீங்களுமே விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டியிருந்த எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த விலாகை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thanks for watching.